இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியில இருக்கிற கிறிஸ்து கோயில் எல்எம்எஸ் சர்ச் பள்ளியாடி எங்க ஊர்ல கிறிஸ்துமஸுக்காக போட்டிருக்க ஒரு பிரம்மாண்ட லைட் செட்டிங்க தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் இந்த பிளேஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் சோலோ வந்திருந்தேன். இந்த வாட்டி சோலோ கிடையாது, எங்களோட ஆர்வியோட வந்திருக்கோம். பிகாஸ் ஆர்விக்கு தான் மெயினா லைட்டிங் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா இங்க வந்திருக்கோம். வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஓவரால் வியூ பார்த்துடலாம், சுத்தி என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு. தென் ஒவ்வொன்றா போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ மரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும், வந்து லைட் இருக்கும், கீழே ஒரு ரோப் மாதிரி லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதோட மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்ல மனுஷங்க ரோப் வழி ஏறுறாங்க, அந்த மாதிரி செட்டிங் அமைச்சிருப்பாங்க லைட்ல. தென் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்ட்டூன் பொம்மை வந்து கையாட்டும் அப்படியே பக்கத்துலேயே அதோட பலூன் ஆடும். தென் தீபாவளி கிராக்கர்ஸ் வெடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. தென் ஒரு கொக்கு பறக்கிற மாதிரி, தென் ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக டிஸ்பிளே. இப்போ லண்டனில் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா விஷஸ், நியூ இயர் விஷஸ், கிறிஸ்மஸ் விஷஸ் எல்லாமே அதில் போயிட்டே இருக்கும். தென் சைடில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி கீழேருந்து போயிட்டு மேலே. தென் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மேரேஜ் வீடியோ எல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 ஹார்ட் எல்லாம் வச்சு அது ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான பிளேஸாக பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நாங்கள் போன டைம்லேயே நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். இனி நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தில் அணில் ஏறி பழம் பறிக்கிற மாதிரி ஒரு செட்டப். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குரங்குங்க சேர்ந்து ஒரு தென்னை மரத்தில் ஏறி ஒரு குரங்கு ஏறி தென்னங்காயை பறிச்சுட்டு இன்னொரு குரங்கு போட்டு கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு செட்டப். சைடில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சின்ன முயல் கொட்டி இந்த சிங்சாங் அடிச்சுட்டு இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா 2 லேடிஸ் நம்ம சீசால விளையாடுற மாதிரி அருமையாக பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் லைட் செட்டிங் பண்ணுறது எவ்வளவோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கே கொஞ்சம் இதெல்லாம் பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு முயல் ஒன்று நின்றுச்சு தண்ணியில் பைப்பில் தண்ணி அடிக்கிறாங்க குடம் வச்சுட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி கிணத்துலேருந்து அப்படியே தண்ணி இறைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தான் பண்ணுவாங்கன்னே தெரில. பட் லைட்டிங் போட்டும் செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் பாருங்கள். தென் ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் ரோட்டில் அருமையாக போகிற மாதிரி ஒரு ஃப்ராகு. தென் இன்னொன்று இம்ப்ரெஸ் ஆனது இதாங்க, அதாவது 2 மாட்டை ஒரு உழவர் ஓட்டிட்டு போகிறாரு, அதுவும் ஓடுற மாதிரியே லைட்டிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு பறவை பறக்குது, தென் ஒரு அணில் உட்காந்துருக்கு. பட் மார்வலஸ், இது எல்லாமே ஏதோ நம்ம ஃபாரின்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. எல்லா லைட் செட்டுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் நேரே பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். விசிட் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். விசிட் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஒரு 5th வரைக்கும் இந்த பிளேஸ் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் எல்லாமே கழட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2025. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க என்கிற வீடியோஸ் இனி தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.